வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது தம்ப்நெயில் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு எந்த புரோக்கர் கிட்ட இருக்கிற ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் ஜீரோ ப்ரோக்கரேஜ் யார் ப்ரொவைட் பண்ணுறா, லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோக்கரேஜ் யார் ப்ரொவைட் பண்ணுறான்ற எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 4 கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளிங்க்எக்ஸ், எம்ஸ்டாக், ஷூனையா, கோடாக் செக்யூரிட்டிஸ். இவங்க தான் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அண்ட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோக்கரேஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அண்ட் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படின்றது நீங்கள் இயர்லி ஒரு ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரீமியம் ரொம்பலாம் கிடையாது, 900 rupees தான். 900 rupees போனீங்கன்னா உங்களுக்கு இயர்லிக்கு வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் எந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ண போகிறேன், ஏன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வீடியோட எண்டில் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த 4 ப்ரோக்கர்ஸை பற்றி பார்த்துடலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து பிளிங்க்எக்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிளிங்க்எக்ஸோட வெப்சைட் போய்க்கலாம். ஸோ பிளிங்க்எக்ஸ் இவங்க எக்ஸாக்ட்லிங்க இவங்க தான் வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படின்ற ஒன்றை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அன்லிமிட்டட் ட்ரேடிங்னு கொடுத்துருக்குறாங்க, பட் தேர் ஆர் சம் லிமிட்ஸ். இப்போ இது வந்து 2 months பிளான், 6 months பிளான், 12 months பிளான் இருக்குது. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட 900 rupees பே பண்ணால் போதுன்றது. ஸோ 900 rupeesக்கு இந்த சில்வர் பிளான் தாங்க இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 100 lots, அன்லிமிட்டட் ட்ரேடிங் கரெக்டு தான், பட் நீங்கள் 100 lots வரைக்கும் உங்களுக்கு ஈக்விட்டி டெலிவரி அண்ட் இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ் ஜீரோ அண்ட் என்எஸ்சியோட F&O ஒரு லாட்டுக்கு ஜீரோ. ஸோ இப்போ இந்த பிளான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 yearக்கு பெர் டே 100 lots அப்படின்ற கணக்கில் உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்ளை ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அதிக லாட்ஸ் போடு அப்படின்னா 1800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் மேசிவாக அப்கிரேட் ஆகும், லைக் 500 lots பக்கம் அப்கிரேட் ஆகும். இல்லை நான் ஒரு ஸ்பீடான ட்ரேடர், எனக்கு இன்னும் நிறைய குவான்டிட்டிஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப நீங்கள் பிளாட்டினம் பிளான் போகலாம். 3600 rupees பக்கம் வரும், 1000 lots பெர் டே. இப்போ நீங்கள் இதை தாண்டினீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ்ன்றது ரொம்பவே அதிகம். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 20 rupees ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. பட் இந்த பிளிங்க்எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 lots வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் 1000 lots கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு 40 rupees கொஞ்சம் ஹை ப்ரோக்கரேஜ் வந்து விழுகும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 40 rupees அப்படின்றது ப்ரோக்கரேஜ் பெர் லாட் ஆன் பிஎஸ்சி F&O அண்ட் ப்ரோக்கரேஜ் பெர் லாட் என்எஸ்சி F&O எல்லாத்துக்குமே லாட்டை தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோக்கரேஜ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த லிமிட்டை தாண்டும் போது. இல்லை எனக்கு 12 months பிளான்லாம் வேணாம், நான் ஜஸ்ட்டு செக்கிங்காக போடுறேன் அப்படின்றப்ப நீங்கள் 2 months பிளான் வந்துக்கோங்க. 249 rupees சேம் ஆஃபர் தான். இங்கே சேஞ்சிங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் மட்டும்தான். நீங்கள் வந்து 2 months பிளான் போட்டு ட்ரையல்ஸ் பார்த்துட்டு ஜஸ்ட் 249 + GST தான் 100 lotsக்குள்ளே ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் 6 months இல்லை 12 months பிளானுக்கு வந்து போய்க்கலாம். அதர்வைஸ் வந்து இல்லை எனக்கு இந்த பிளான் பிடிக்கல, ஜீரோ ப்ரோக்கரேஜ் இல்லாமல் லெஸ் ப்ரோக்கரேஜாக இருந்தால் ஓகே, லைக் ஒரு 5 rupees இல்லை ஒரு 10 rupees வரைக்கும் ஓகேனா பிளிங்க்எக்ஸை விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ஸ்டாக் அப்படின்ற ஒரு ப்ரோக்கர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எம்ஸ்டாக் ப்ரைஸிங். ஸோ இங்கே வரும்போதே வருது, ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் 5 rupees பெர் ஆர்டர் ஆன் இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் MTF கரன்சி. எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் கிடையாது, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கிடையாது, அண்ட் சம்திங் ப்ரோக்கரேஜ் டெலிவரி இதுக்குமே கிடையாது. ஸோ இவங்கக்கிட்ட பிளான் மாதிரி எதுவும் இல்லை. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்விட்டி டெலிவரிக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் காமனாக எல்லோரும் கொடுக்குறாங்க. ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு 5 rupees பெர் ஆர்டர், லாட்டை மென்ஷன் பண்ணவே இல்லை, பெர் ஆர்டர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா 5 rupees பெர் ஆர்டர், ஆப்ஷன்ஸ் இஸ் சேம். அண்ட் ஆர்டர்ன்றனால லாட் இங்கே வந்து கணக்கு கிடையாது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியலாகவே நீங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ் வேணால் எடுக்கலாம், எவ்வளோ லாட்ஸ் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் பெர் ஆர்டருக்கு 5 rupeesன்றது ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுக்கு ப்ரீமியம் பிளான் மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல. ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் 5 rupeesன்றது இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் கிடையாது, ஆர்டர் லிமிட் கிடையாது, நோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ. உண்மையிலேயே நல்ல ஆப்ஷனாக இருக்குது. எனக்கு வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் வேண்டாம், பட் நான் 5 rupees எடுத்துக்கிறேன். அண்ட் ஜீரோ ப்ரோக்கரேஜ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த ப்ரீமியம் rupees நீங்கள் ஒரு 900 rupees இல்லை ஒரு 3600 rupees பே பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பேவே நீங்கள் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 5 rupees பெர் ட்ரேடுக்கு மட்டும் கொடுத்தா போதும்.
ஸோ இது வந்து எம்ஸ்டாக்கோட பெனிஃபிட்ஸ். இந்த எம்ஸ்டாக் மாதிரியே இன்னொன்று இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஷூனையான்னு சொல்லுவாங்க. அண்ட் லெட் வி சர்ச். இவங்களும் சேம் வந்து ட்ரேடிங் புரோக்கர் தான். ஸோ இவங்களுக்கும் பாருங்கள் சேம் ஈக்விட்டி, இன்ட்ராடே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி, கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், எவ்ரி திங் இஸ் ₹5 ஒன்லி. ஸோ இந்த புரோக்கருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த 2 புரோக்கர் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு எந்த புரோக்கர் நம்பிக்கையாக உங்களுக்கு தெரியுறாங்களோ நீங்கள் அந்த புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ₹5 மட்டும்தான் வரும். இதில் நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல நோனபிளான புரோக்கர் வேணும், ₹10 வரைக்கும் நான் பே பண்ணுறக்கு ஓகே அப்படின்றப்ப ஃபைனல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கோடாக் செக்யூரிட்டிஸ். அவங்க என்ன வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். கோடாக் செக்யூரிட்டிஸ் ப்ரைஸிங். ஸோ இவங்களோட ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹10 பெர் ஆர்டர், brokerage ஆன் ஆல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். நம்ம இந்த 0 brokerage பிளான் நீங்கள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பீங்க. அண்ட் brokerage ஆன் ஸ்டாக் இன்வெஸ்டிங் மட்டும்தான். ஸோ அதை விட்டுறலாம். நம்ம இந்த ட்ரேடு ஃப்ரீ பிளான் அப்படின்றதுக்குள்ளார வரலாம். வாட் இஸ் இன்க்ளூட் சும்மா செக் பண்ணி பார்ப்போம். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் கிடையாதுங்க, அது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கோடாக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, அதை ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $499 + GST பக்கம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்விட்சிங் ஃபீஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட். இல்லை நான் நியூ கிளைண்ட்டு அப்போ எனக்கு சார்ஜ் வரும்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ கிடையாது. brokerage நல்லா பார்த்துக்குங்க. ஈக்விட்டி இன்ட்ராடே brokerage வந்து ₹10 பெர் ஆர்டர். F&Oக்கு பார்த்தீங்கன்னா சேம் ₹10 பெர் ஆர்டர். ஸோ இது கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக தெரியுது. இவ்வளோ தாங்க. இந்த 4 புரோக்கர்ஸ் வந்து கொஞ்சம் நோனபிளாகவும் இருக்கிறாங்க, அட் த சேம் டைம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது. இப்போ நான் எந்த புரோக்கரை சூஸ் பண்ணுவேன்? ஸோ இன்னொருத்தர் வந்து பிளிங்க்எக்ஸ். அப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரீமியம் பே பண்ணி ட்ரேட் போடுறது, 0 brokerage எடுக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் பேசிக்ஸ் பிளான் நம்ம போடும்போது வச்சுக்கோங்களேன், ₹900 போட்டு 100 லாட்டாக தாண்டிச்சுன்னா பெர் லாட்டுக்கு ₹40 இட்ஸ் டூ மச். ஸோ வந்து நான் இந்த புரோக்கர் கிட்ட வரப்போகிறது கிடையாது. அண்ட் ₹5 விசஸ் ₹10 இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்போது I'll go for ₹10. ஏன்னு பார்த்துங்க, கோடாக் செக்யூரிட்டிஸ்ன்றது ஒரு நோனபிளான கம்பெனி, ரொம்ப இயர்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா ட்ரினிட்டி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அக்கார்டிங் டு மீ அப்படின்னு வரும்போது I'll go for கோடாக் செக்யூரிட்டிஸ். அண்ட் ₹10 பெர் ஆர்டர்ன்றது ரியலி ஒர்த். அண்ட் there is no lot limit, there is no order limit, எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா வகையிலையுமே எனக்கு கோடாக் செக்யூரிட்டிஸ் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈவன் இப்போ எனக்கு அதில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா இட் வில் பி ஃபைன் டூ. ஸோ நான் வந்து கோடாக் செக்யூரிட்டிஸ் தான் போவேன். நீங்கள் எல்லோரும் கோடாக் செக்யூரிட்டிஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கோடாக் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுமா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.